Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவில் தேடப்படும் நபர் இலங்கைக்கு விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக இலங்கை ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இலங்கை நாளிதழ்களில் என்னென்ன செய்திகள் வெளியாகி இருக்கிறது, முழு விவரங்கள்? கண்டிப்பாக இந்தியாவில் தேடப்படும் ஒரு நபர் இலங்கைக்கு சென்ற விமானத்தில், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்ததாக தகவல் வெளியானதை அடுத்து அந்த விமானம் முழுமையாக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் வந்த ஒவ்வொரு பயணியின் அடையாளங்களும் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த விமானம் சிங்கப்பூர் செல்ல வேண்டியிருந்த விமானம் தாமதமாகி இருக்கிறதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திக்குறிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே ஸ்ரீலங்கா ஊடகங்கள் ஒரு சில தகவல்களை வெளியிட்டன. அந்த தேடப்படும் நபர் பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய நபர் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த செய்தியை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமோ அல்லது இந்திய அரசோ யாருமே உறுதி செய்யவில்லை. யார் அந்த தேடப்படும் நபர், எப்படி அவர் அந்த விமானத்தில் பயணித்தார் என்றால், அந்த விமானம் சென்னையில் இருந்து பயணித்ததாக கூறப்படுகிறது. அந்த விமானத்தில் தேடப்படும் நபர் இருப்பதாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தான் தகவல் கொடுத்திருப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த தேடப்படும் நபர் யார் என்ற விவரங்களை எல்லாம் இனி வரும் காலங்களில் நமக்கு தெரிய வரும். ஒருவேளை அந்த நபர் அந்த விமானத்தில் பயணித்தாரா என்ற தகவலை கூட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெளிவாக குறிப்பிடவில்லை. தங்களுக்கு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் வந்தது. அதனால் அந்த விமானத்தை நிறுத்தி அதில் இருந்த பயணிகளை சோதனை செய்தோம். இதனால் சிங்கப்பூர் செல்ல வேண்டிய அந்த விமானம் காலதாமதமாகி இருக்கிறது என்ற ஒரு தகவலை மட்டும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த தேடப்படும் நபர் கைது செய்யப்பட்டாரா என்ற விவரங்களை எல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.